அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். ஒரு ஜீவனுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்குமானால் அது மரத்தில் காய்ச்சாலும் குப்பையில் காய்ச்சாலும் கொடுக்கக்கூடிய எண்ணமாகப்பட்டது. இதுபோல் கெட்டதை நீக்கி நல்லதை எடுத்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தானாக வரும். ஜீவகாருண்யம் செய்கிறதுக்கு பணமோ பதவியோ பொருளோ ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் செய்ய முடியுன்ற எண்ணம்லாம் பெரிய விஷயமே இல்லை. எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது உயிர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருந்தால், இதில் குப்பையில் கூட ஏதாவது நல்ல பொருள் இருந்துச்சுன்னா அந்த கெட்டதை நீக்கி நல்லதை எடுத்துகிட்டு போய் யாராவது நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடிய எண்ணம் தான் இறைவன் இரும்பையும் தங்கமாக்கும் எண்ணம்தான் இரக்கம். இரக்கம் இருப்பவனுக்கு இறப்பே இல்லை. இரக்கம் இல்லாதவனுக்கு இறைவன் கனவிலும் அவன் கடவுள் என்ற எண்ணத்தை புரிந்து கொள்வதற்கு பல காலங்களும் பல கோடி யுகங்களும் ஆகும். இரக்கம்தான் இறைவன். இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும். தயவே அன்பே கருணை. அம்மா இதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? மாவ் அம்மா இது என்ன செய்வீங்க? இதை எங்கே யாருன்னா கொடுப்பீங்களா? லிங்கத்தடிமர் பிள்ளைகள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் சொல்ல போனால். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுத்தா ஒரு புண்ணியம் தானே. இது இப்படி குப்பையில் கிடக்கு எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொல்ல நல்லதை வெட்டி எடுத்துருக்கனே. நல்லது மட்டும்தான். ஆமாம், கெட்டதெல்லாம் கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு. ஆமாம், நல்லது தான் கொடுப்போம். இப்படி எடுத்து போய் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏதோ ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். உங்களுக்கு அவங்க வாங்கி தர முடியலையே பிள்ளைகள் நம்மளால, சரி இதே ஐயாவோடைய கொண்டு கொடுப்போம். அப்புறம் அது உங்களுடைய என்னுடைய இது ஒன்றும் இல்லை. எண்ணம் தான் எனக்கு. நான் வாங்கி தர சக்தி இல்லை. இருக்க சக்தியெல்லாம் அந்த அளவுக்கு கூட உதவியாளருக்கு ஆள் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, அதுதான் கருணை கடவுள். இதில் நீங்கள் கொடுக்குற நல்ல பொருள் தானே கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நல்லது அங்கே இருந்தாலும் கடவுள் ஏற்றுக்கு. ஆமாம், நெல் கூட உமியோட தான் வரும். உமி நீக்கினா நெல், அந்த நெல்லை அரிசி, அந்த அரிசியில் சோறு ஆக்கினா தான் அரிசி. ஆனால் ஆக்கும்போது தான் அது சோறா இல்லை அரை அரிசியான்றது தெரியும். அதனால் செய்கிறவங்களுடைய மனசில் தான் கடவுள் இருக்குது. ரொம்ப நன்றி முருகானந்த அடி, ரொம்ப நன்றி. இந்த இறக்கமெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? பெருமான்னா வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் சொல்கிறாரா உலக உயிர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவோம். இறக்கத்தோட இரு, முடிஞ்சா பொருள் உதவி பண்ணு, முடியல உடம்பாவது உதவி உன்னால முடிஞ்சது. நல்லது நல்லது எங்கே இருக்கோ அதை கொண்டு போய் அவன் ஐயா வாங்கி கொடுக்குறாரு, நீ கொண்டு போய் வாயால் சொல்லிக்கூட அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இறக்கத்தோட இருக்கு, உயிர் இறக்கம். இது எல்லாருக்கும் சொல்கிறாரா இல்லை குறிப்பிட்டவங்க? அனைவருக்கும் சொல்கிறாரு. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, சில பேர் அதை பெருமாள். நான் வந்து பெருமாளை எவ்வளோ சொல்லி மாற முடியாது. பெருமாளை நான் மறந்ததே கிடையாது. ஆமாம், வடலூர் வாரம் மாதம் 20 முறை போகிறதே. அங்கே போனதுனால தான் எனக்கு என்னுள்ள இருந்த அழுக்கெல்லாம் என்னை விட்டு போய் போகாமல். இப்போ இங்கே வந்து எத்தனை நாளாக சாப்பாடு போட்டுனுக்கிறீங்க? இப்போ 4 நாளாக செய்கிறேங்க. 4 நாளாக சரிங்க. அவர் 11 நாள் சொல்கிறாரு. ஐயா நீங்கள் 11 நாள் போடுறாங்க, நான் வந்து வந்தது 4 நாள் தானே. இந்த அன்னதானம் வந்து வள்ளலார் அன்னதானம். இந்த அன்னதானம் வந்து வள்ளலார் அன்னதானம்னு சொல்லி பேர் வர்றதுக்கு ஐயா சிவபிரகாஷ் ஐயா வந்து அன்னதான ஆதீனம் கோவை சிவபிரகாச சுவாமிகள் வந்து ஒரு 30 வருஷமாக இந்த இடத்துல அன்னதானம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே இதை வந்து வள்ளலார் அன்னதானம்னு சொல்கிறாங்களே. நீங்களும் அந்த ஐயாவோட நெறியில் தான் வந்து செய்கிறீங்க. உங்களுக்கு மாத சம்பளம் டெய்லி சம்பளம் உண்டா? எனக்கு ஒன்றும் வேணாங்க ஐயா. ஒன்றும் வேணாம், சம்பளம்லாம் எதுவும் வேணாம். ஃப்ரீயாக தான் செய்வீங்க. இந்த அம்மா கூட எப்பவும் அப்படிதான். இப்போ இங்கே சேவை செய்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக தான் செய்கிறீங்க. நான் செய்கிறேன், மற்றவங்களோட நான் என்ன செய்ய முடியும்? என்னால் முடிஞ்சது உடம்பு உழைக்கணும் பெருமாளுக்காக. இல்லை காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளை சாப்பாடு போட்டுக்கிறீங்க. வருஷம் வந்து 10 நாள் வந்து செய்ய முயற்சி பண்ணுறேன். இந்த வருஷம் 4 நாள், அடுத்த வருஷம் 10 நாள் வந்து செய்யணும். ஓகே ஓகே. அவ்வளோதான் என்னுடைய ஆசையே. இந்த இனிமேல் வந்து இது வீட்டுக்காக உழைச்சது முடிஞ்சிச்சு. இனிமேல் நான் வந்து மக்களுக்காக தான். எங்கே இருக்கிறாங்க ஏழெல்லாம் பார்த்து உதவணும். இந்த மாதிரி உங்கள் அன்னதானத்திலேருந்து கலந்துக்கணும். இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் கால்நடையாக போய் நடந்து வள்ளல் பெருமானை பற்றி எடுத்து சொல்லி அன்னதானம்னா என்னென்னு அவங்களுக்கு புரிய வச்சு 3 வேளையும் சாப்பாடு போட்டு வச்சு இன்றைக்கி அன்னதான தர்மராஜா மாதிரி வள்ளல் பெருமானுடைய கருணையினால் அன்னதான ஆதீனம் தவத்திரு கோவை சிவபிரகாச சுவாமிகளுடைய பெருங்கருணையினால் இந்த அன்னதானம் நடைபெறதுக்கு கடவுளுடைய பெருங்கருணை. அவர் இல்லைன்னா கூட இவ்வளோ பேர் அன்னதானத்தை அவர் நடத்துகிறாரா, அவருடைய தவம் எவ்வளோ பெருசு இருக்கும். மனித கடவுள்னு சொல்கிறது வந்து
சிவபிரகாச சுவாமி ஐயாவுக்கு பொருந்தும். ஞானவேல் ஐயாவும் சொல்லலாமே. ஞானவேல் ஐயாலாம் அவருடைய கருணை, அவர் இட்ட திருநீருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. என்னது பெருமான் வந்து அன்னதான ஆதீனம் வச்ச திருநீருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதுதான் ஞானவேல் ஐயா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க ஐயா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்னது இது? உப்புமாவா? அருட்பெருஞ்சோதி. இப்போ மத்தியானம் என்னென்ன செய்கிறாங்க உள்ள? மதியானம் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே. பாயாசம்லாம் உண்டா? வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க ஐயா. அப்பளம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ அது காரக்குழம்பு செஞ்சுன்னுக்குறாங்க. ஓ, இந்த 11ஆவது நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப ஹெவி கல்யாண சாப்பாடு மாதிரி. ரொம்ப பெரிய விஷயம் தான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எல்லா அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஒரு தரம் ஒரு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தரையேத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்று வருமோ இன்று மலை வெம்மா வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த மக்களித்த தெய்வ மனபுவே மருள் பழுத்த கற்றி வரும் மணியே தெருள் பழுத்த வடராமலிங்க அடிகளால் நினைவருள் சிந்திப்போமே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. திருச்சிற்றம்பலம். தனிப்பெருங்கருணை அருட்பெரும் பிழை இருந்தால் மன்னி